அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில், அதாவது துலாம் ராசியில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிங்க. தன்னுடைய ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி நவம்பர் வரை நடைபெறவிருக்குங்க. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம், அழகு போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சுக்கிர பகவான் பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். ஸோ கும்பராசிக்காரர் அப்படின்னாவே எல்லா விதத்துலேயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லாங்க. நீதி நெறி தவறாதவர்கள், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். தங்கிட்ட ஒருத்தர் உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா தனக்கே இல்லைனாலும் அவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ மெயினாக சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு நம்மளால் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப பிடிவாதம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டு அதை எந்த சூழ்நிலையும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. தனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அதை செய்யவே மாட்டாங்க. மற்றவங்கக்கிட்ட எப்போவுமே அட்வைஸ் கேட்கக்கூடிய ராசிக்காரர்களே கிடையாது. மற்றவங்களுக்கு அட்வைஸ் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் வலிகளையும் ஏமாற்றங்களையும் எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி எல்லாம் என்னென்னா, இதுக்கு மேலே எனக்கு ஒரு அனுபவமே தேவையில்லை. வாழ்க்கையில் எனக்கு நான் பட்ட அனுபவங்களும் வலிகளும் வேதனைகளும் ரொம்ப ஏராளங்க. இதுக்கு மேலே ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அந்தளவுக்கு சூழ்நிலைகள், அந்தளவுக்கு வாழ்க்கை காலநிலைகள் சூழ்நிலைகள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது வெளியே வரணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் மீண்டு வரணும்னு நினச்சி போராடி இன்றைக்கி வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. அந்த தடைகளை மீறி எப்படியாவது வெளியே வரணும். இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சுங்க. நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டாகவும் கொண்டு போயிடுச்சு. திடீர் லாஸையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி பிஸ்னஸே இல்லாத அளவுக்கும் சில சூழ்நிலைகள் பார்த்துட்டேன். ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறோம், ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கோன்னா அதில் கரெக்டான லாபகரமான சூழ்நிலை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை சந்தித்தேன். அது இந்த விஷயம் கரெக்டாக எனக்கு நடந்துருச்சுன்னா இதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் தொழிலை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுங்க. வர்த்தக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உங்களோட யுத்திகளை கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கண்டிப்பாக மற்றவங்கக்கிட்ட நீங்கள் இழந்த அந்தஸ்து, பேர், புகழை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அவங்களே சொல்லுவாங்க, கட்டாயம் உங்களால் இது முடியும்னு தெரியுங்க, பட் என்னென்னா இடையில சில பிரச்சனைகள் நடந்துருச்சு, ஸோ அதனால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கான யோக காலகட்டமாக இருக்க போது புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், பழைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில சூழ்நிலைகள், உங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய பிரான்ச்சஸ் உருவாக்குறதுக்கு, வியாபார ரீதியாக நிறைய வர்த்தகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இதனால் நிறைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், இவங்ககிட்ட ஒப்படைச்சா இவங்களால் இதை 100% கிளியராக செய்ய முடியும் அப்படின்னு எல்லா பொறுப்பும் என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, என்கிட்ட வேலை வாங்குறது மட்டுமே செஞ்சிட்ருக்காங்களே, எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா தான் கரெக்டாக இருக்கும், எனக்குன்னு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுதுங்க. ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்க போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வேலை ரீதியாக இந்த காலத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க.
நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் ஒன்று எதுவும் சரியாக செட் ஆகலன்னு சொன்னால் கூட இந்த காலகட்டங்களில் இந்த பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் பழைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்க அவங்களே உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமண தடைகள், திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நடந்துடும், என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைங்க. அந்த அதிர்ஷ்டஸ்தானம், அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணம், அதாவது திருமண தடைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, திருமணம் கூடிய விரைவில் நடக்கும், குடும்பத்தில் கூடிய விரைவில் ஒரு சுப காரியங்கள் நடப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. லவ்வர்ஸ் கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான சில அக்ரிமெண்ட்ஸ், அதாவது அவங்க பர்மிஷன் வாங்குறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது, ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க, இங்கே மேரேஜ் லெவலில் கொண்டு போக முடியுமான்னு எதிர்பார்த்திங்கன்னா கட்டாயமாக நடக்குங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான யோகங்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட தான் செய்தது தவறுன்னு சொல்லி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, நீங்கள் வேணான்னு விட்டுட்டு ஏதோ ஒரு காரணமே இல்லாத பிரச்சனைக்காக இதை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. அதற்குண்டான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்தது தவறு அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, அப்போ நீங்களே தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவிக்கிடையே நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த லைஃப் மட்டும் அமைஞ்சிட்டா இந்த மாதிரி ஒரு பாக்கியசாலி யாருமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு, ஏன்னா நான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, இதுக்கு மேலேயாவது என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். நான் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னை தேடி வராதா? ஏன்னா நிறைய இழப்புகளை சந்திச்சாச்சுங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்பில் நான் பட்ட கஷ்டங்கள் வலிகள் ரொம்ப ஜாஸ்தி, அதுலேருந்து மீண்டு வெளியே வந்ததே பெருசு. மறுபடியும் ஒரு லைஃபுக்குள்ளே போனால், இந்த லைஃப்பில் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. அதாவது மனை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அப்படிங்கிறது பயிற்சி அடையும். ஸோ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்க 2வது குழந்தைக்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அளிக்கும். அதே நேரத்தில் இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு சக்ஸஸான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த குழந்தை இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துட்டு நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சுங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அவங்க வாயை அடைக்க முடியும்னு எதிர்பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே நேரத்தில் சொந்தமாக ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்குவதற்கான யோகமோ, அல்லது புதிய வீடு அதாவது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள், இது எல்லாமே கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் உருவாகுங்க. ஏன்னா பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், பட்டம், பதவியெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேருங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது விலகும். உங்களை சொத்துக்கள் உங்கள் கைக்கு ஆட்டோமேட்டிக்காக வருங்க. ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்தவங்க, வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தவங்க, அண்ணன் தம்பி சொத்து பத்து பகராறு, பங்காளிகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட மேன்மைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். இது வரைக்கும் ஞாபக மறதிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிப்பதற்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு காலேஜில் இருந்து அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் துறையில் நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் சென்று படித்து அதில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நல்ல ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்க போது. ஸோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட செலவினங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். தேவையில்லாத ஜென்ம ராகுவால் நிறைய உடல் ரீதியாக பாதிப்புகள் இருந்திருக்கும். தேவையில்லாத நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காலில் அடிபடுறது, இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் நிறையவே இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இம்மிடியட்டாக போய் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த அந்த தடைகள் விலகும். அதுக்குண்டான மருத்துவ முறைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதே போல் கரெக்டான டைமில் தூங்குறது, இந்த ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. அந்த பணத்துக்கு எப்படியாவது தேவைகள் பூர்த்தி ஆகும். கடன் அடைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் இதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை, இதை விட பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுக்கிர பகவானால் பணம் ரீதியாக இதுவரை இருந்த அந்த தடைகள் அகலுங்க.
பண பிரச்சனைகள் தீரும், பணப்புழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க போகுது. ஸோ எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.